நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு காண்டீபம் அத்தியாயம் 27. மணிபுரி நகரில் மிதக்கும் தீவுகளில் ஒன்றில் அமைந்த படைச்சாலையின் வாயிலில் பால்குனை காத்திருந்தாள். அவளைச் சுற்றி நூற்றுக்கணக்கான சிறிய தீவுகள் கீழே காற்றில் தெளிந்த நீரின் பளிங்கு கம்பளத்தின் பின்னல் அணி மலர்களென அசைந்து அமைந்து எழுந்தன. அவற்றுக்கு மேல் நிழல் பரப்பி பெரும் சிறகுகளை விரித்து இறங்கிய வெண் நாரைகள் வேர்கள் போன்ற சிவந்த நீண்ட கால்களை நீட்டியபடி அமிழ்திறங்கி சங்கென கூம்பி அமர்ந்து காற்றுக்கு சிறகு குலைத்து சமனழிந்து கழுத்தை வளைத்து முன் சரிந்து வால் விரித்து பின் எழுந்து நிலை அமைந்தன. நீண்ட அலகை நீட்டி தங்கள் வெண்முட்டைகளை உருட்டி நோக்கின. கழுத்தை சுருள் நீட்டி வளைத்து அலகை வான் நோக்கி திருப்பி கிளிஞ்சலை ஊதியது போன்ற ஒலி எழுப்பின. வானில் வட்டமிட்டு கொண்டிருந்த அவற்றின் தோழர்கள் சரிந்து சுழன்றிறங்கி உயிர் கொண்ட செங்கால்களை முன்னால் நீட்டியபடி வந்து சிறகை பின் மலர்த்தி அமர்ந்து ஆம் என்றன. அவள் அப்பறவைகளை சற்று நேரம் நோக்கி கொண்டிருந்தாள். ஒவ்வொரு பறவையென நோக்கி, ஒவ்வொரு இறகென நோக்கி, பின்பு அப்பறவைகளில் ஒன்றென தான் பறந்து கொண்டிருந்தாள். அவள் அங்கில்லை என்று தோன்றியது. பறப்பதன் இயல்பு தன்மை அவள் உடலில் கூடியிருந்தது. படைக்கலச்சாலையின் காவலன் வாயிலில் கை கட்டி நின்று ஏரியின் காற்றில் இலகும் அவள் குழலையும் ஆடையையும் ஒளிரும் நீர் பகைப்புலமாக அமைய தேர்ந்த ஓவியனின் வீச்சு கோடனை எழுந்த அவளுடைய கூரிய முகத்தையும் விழிவிலக்காது நோக்கி கொண்டிருந்தான். ஒரு கணத்தில் அவள் பறந்து கொண்டிருப்பதை அவனும் உணர்ந்தான். அவளுடன் அந்த தீவும் விண்ணிலென எழுந்தது போல் இருந்தது. ஒளி கொண்ட மேகம் ஒன்று அத்தீவுக்கு அடியில் கடந்து சென்றது. தன்னுணர்வால் தொட்டு எழுப்பப்பட்ட அவன் பெருமூச்சுடன் கலைந்து தொலைவில் தனி சிறு படகில் கை கட்டி நின்றபடி வந்து கொண்டிருந்த சித்ராங்கதனை பார்த்தான். ஒரு விழி பார்த்த பின்னரே தன் கனவு கலைந்திருக்கிறது என்று உணர்ந்தான். நீள்கழையால் படகை உந்திய காவலன் சித்ராங்கதனின் கால்களில் மேல மேல குனிந்து பணிந்து கொண்டிருப்பது போல் தோன்றியது. பலி கோரும் குருதி விடாய் கொண்ட போர் தெய்வம் என காலடியில் முகில்கள் அசைந்தாட தலைக்கு பின்னால் வானம் ஒளிவிட்டு நிற்க அணுகி வந்த சித்ராங்கதன் பால்குனையை நோக்கவில்லை என்பதை காவலன் கண்டான். அவன் விழிகள் மறு எல்லையில் கீழ்வானின் ஒளியை சுடர்விட்டு கொண்டிருந்த அமைச்சு மாளிகையை நோக்கி கொண்டிருந்தன. ஆனால் படகு அணுகும் தோறும் சித்ராங்கதன் உடலில் வந்த இறுக்கம் விழிகள் தவிர்த்த மற்ற அனைத்து தன்னுணர்வாலும் அவன் பால்குனையை நோக்கி கொண்டிருப்பதை காட்டியது. படகு கரையணைந்ததும் படைக்கலச்சாலை காவலன் சென்று சித்ராங்கதன் முன் நின்று அவனை வணங்கினான். இரும்பு குரடிட்ட கால்களை தூக்கி கொடிச்சுருள் தீவின் நீரூறிய பரப்பில் வைத்து ஏறி மேலே வந்தான். அவன் இரும்பு குரடிட்டு வந்ததை அப்போதுதான் கண்ட காவலன் ஏதோ சொல் எழ உதடுகளை பிரித்த பின் அதை கடந்தான். குரடுகள் இடாமல் சித்ராங்கதன் எங்கும் செல்வதில்லை என நினைவு கூர்ந்தான். அரண்மனைக்குள் கூட இரும்பு குரடுகள் அவன் கால்களில் இருக்கும். அதன் சீரான தாளமும் எடையுமே அவன் நடையை ஆக்கின. அவனை எப்போதும் படைக்கலம் ஏந்தியவன் என காட்டின. சித்ராங்கதன் கைகளை இடையில் வைத்து நின்று நீர் விளிம்பிலே அமர்ந்து நாரைகளை நோக்கி கொண்டிருந்த பால்குனையை நோக்கினான். ஏதோ சொல்ல வாய் எடுத்த காவலனை கை காட்டி அடக்கினான். பால்குனை சித்ராங்கதனை பார்க்கவில்லை என்பதை சிறிது நேரம் கழித்தே காவலன் உணர்ந்தான். அவள் முற்றிலும் அங்கில்லை என காட்டியது உடல். விரித்த பெருஞ்சிறகுகளுடன் எழுந்த நாரை ஒன்று நீட்டிய காலின் நண்டு கொடுக்கு போன்ற விரல்களால் நீர்பரப்பை தொட்டு மெல்ல கிழித்து சென்றபோது அக்கீரலை தன் உடலில் உணர்ந்தவள் போல் பால்குனையின் கழுத்து பூமயிர் சிலிர்ப்பதை கண்டான். பால்குனை இமைகள் சுருங்கி விதிர்ப்புற எழுந்தாள். சிறுமுலைகள் எழுந்தமர மூச்சு விட்ட பின் ஆடை திருத்தி தன் உணர்வு கொண்டாள். கலைந்த குழலை அள்ளிச் செருகி சரித்து தலை திருப்புகையில் சித்ராங்கதனை கண்டு மெல்ல நாணி புன்னகைத்தாள். சித்ராங்கதன் கைகள் இடையிலிருந்து சரிந்து விழுந்த கங்கணம் இடைச்சல்லடத்தை உரசி ஒலித்தது. ஒரு கையால் ஆடை மடிப்புகளை ஒதுக்கி நொறிகளை நீவி கால் நடுவே வைத்து அழுத்தி பற்றியபடி எழுந்த பால்குனை, தாங்கள் வருவதை நான் பார்க்கவில்லை இளவரசே என்றாள். சித்ராங்கதன், ஆம், நானும் கண்டேன். கனவில் இருந்தாய் என்றான். நான் பறவைகளை பார்ப்பதை தவிர்ப்பதே இல்லை. பறவைகளிலிருந்து மானுடன் கற்றுக்கொள்பவைக்கு முடிவில்லை என்றாள். சித்ராங்கதன் அச்சொற்கள் வெறும் முறைமை கூற்றென இருப்பதை உணர்ந்து தலையசைத்தான். இன்று நமது பாடம் தொடங்குகிறது.
நீங்கள் இங்கு விற்தொழில் கற்றிருக்கிறீர்கள் என்று அறிந்தேன். இது மூங்கில்களின் நாடு. இங்குள்ள அனைவருமே விற்தொழில் அறிந்துள்ளீர். நான் கற்றுத்தர விழைவது வில்லை அல்ல, போரை என்றாள். சித்ராங்கதன், போரை அதில் ஈடுபடுவதன் வழியாக மட்டுமே கற்க முடியும் என எண்ணுகிறேன் என்றான். நான் 8 வயதில் என் முதற் போரை சந்தித்தேன். 12 முறை புண்பட்டிருக்கிறேன் என்றான். பெருமூச்சுடன் விழி திருப்பி நீரொளி தெரிந்த முகத்துடன், பல 100 போர்கள், இறப்பு முனைகள், இன்று அவற்றை கணக்கிடுவது கூட இயலாது என்று படுகிறது. பால்குனை புன்னகைத்து, 1000 களம் கண்டாலும் அடுத்த களம் முற்றிலும் புதியதென்றுணர்ந்தவனே வீரன் என்றாள். ஆம் என்று சித்ராங்கதன் பெருமூச்சு விட்டான். ஒவ்வொரு களமும் வேறு வேறு. ஒவ்வொரு களத்திற்கும் செல்லும் நம் உள்ளமும் உடலும் வெவ்வேறு. ஆனால் களம் தோறும் மாறாதிருக்கும் சில உண்டு நம்மில். நான் கற்பிக்க விழைவது அதையே என்று பால்குனை சொன்னாள். இங்கு நாம் படைக்கலங்களை தொட வேண்டியதில்லை. படைக்கலங்களை நம் கைகள் ஏந்தி இருக்கலாம். உள்ளமே அவற்றை ஆள்கிறது. இளவரசே, தெய்வங்கள் கைகள் பெருகி படைக்கலங்களை பூண்டிருக்கும் சிலைகளை கண்டிருப்பீர்கள். கைகள் பெருகுவதே போர்க்கலை என்று அறிக. 2 கைகள் கொண்டவர் என்பதனால் பார்த்தர் சவ்யசாசி எனப்படுகிறார். தன்னை 2ஆக பகுத்து கொள்ளும் திறன் கொண்டவர் அவர். 4ஆக, 8ஆக, 16ஆக விரியும் திசைகள் என கைகளை கொண்டவை தெய்வங்கள். பிரம்மம் என்பது கைகளற்றது, படைக்கலங்கள் மட்டுமே கொண்டது. பால்குனை சொன்னாள். பயின்று அடையப்படுவது அனைத்தையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஊழகத்தில் அமைந்து கற்பவை மட்டுமே இனி எஞ்சியுள்ளன. அவற்றை கற்க விழைகிறேன் என்றான் சித்ராங்கதன். பால்குனை திரும்பி அப்பால் வானிலிருந்து மெல்ல வந்து ஒற்றை புல்நுனையில் சமன் கொண்டு அமர்ந்த நாரையை சுட்டி சொன்னாள். இப்பறவை இதில் அமர்வதற்கு முன்னர் இச்சிறு நாணலின் எடை தாங்கும் திறனை அறிந்துள்ளது. இங்கு வீசும் காற்றையும் இச்சிறு கொடிச்சுருள் தீவு நகர்ந்து செல்லும் திசையையும் அறிந்துள்ளது. நோக்குக. அடுத்த பறவை நாணல் மேல் அமர்வதற்கு முன்னரே தன் சிறகுகளை குலைத்து பிரித்து கால்களை நீட்டி கொண்டு விட்டதை சித்ராங்கதன் கண்டான். ஆம் என்றான் வியப்புடன். தான் அறிந்த புல்நுனியிலேயே அது அமர்கிறது. அப்பறவை அமர்ந்த கணமே விழி சுழற்றி நீர்வெளியைத்தான் துழாவியது. இளவரசே, நாணல் நுனியில் இப்பறவை அமர்வதற்கு முன்னரே அதனுள் வாழ்ந்த நுண்பறவை ஒன்று அங்கே அமர்ந்து விட்டது. அந்த நுண்பறவை அமர்ந்த முறையில் இருந்து கற்றுக்கொண்டவையே அப்பறவை அமர்கையில் அதற்கு உதவுகின்றன. அந்த அறிதல், அதன் சித்தமறிந்து சிறகறிந்து உகிர்கள் அறிந்து அது அமர ஒரு கணம் போதுமானது. சித்ராங்கதன் அவனை அறியாது முன்னகர்ந்து நாணல் மேல் வந்தமர்ந்து 3வது நாரையை நோக்கினான். அது 1000 முறை பயின்று தேர்ந்த அசைவுகளுடன் வந்தமர்ந்தது. 1 முறை அல்ல, 1000 முறை அது அமர்ந்து பழகி இருக்கிறது அந்த ஒரு கணத்தில் என அவன் எண்ணத்தை அறிந்தவளாக பால்குனை சொன்னாள். ஒவ்வொரு உடலையும் நிழல் தொடர்கிறது. அதன் முன் எழும் ஒளியின் உருவாக்கம் அது. இளவரசே, ஒவ்வொரு மானுடனுக்கு பின்னாலும் தொடர்கிறது வரலாறு என்னும் நிழல். குல வரலாறு, குடிவரலாறு, முந்தைய அறிவின் வரலாறு. அதையே ஸ்ருதி என்கின்றனர். அவனுக்கு பின்னால் ஒளிர வேண்டியது அவனுடைய ஒளியுடல். அது உருவாக்கும் நீள்நிழல் அவனுக்கு முன்னால் விழ வேண்டும். அவன் செய்வதற்கு ஒரு கணம் முன்னரே அது அனைத்தையும் செய்திருக்க வேண்டும். அது அமர்ந்தெழுந்த பீடங்களிலேயே அவன் அமர வேண்டும். அது கடந்து சென்ற வெளியிலேயே அவன் காலெடுத்து வைக்க வேண்டும் என்றாள் பால்குனை. அவன் முன் உள்ள பிரத்யக்ஷத்தை அனுமானங்களாக மாற்றுவது அதுதான். எவனொருவன் தன்னை உண்மையுருவென்றும் கனவுருவென்றும் 2ஆக பகுத்து கொள்கிறானோ அவனே திறன் கொண்டு களம் காண்பவன். உங்களை விட 100 மடங்கு பெரிய அக உருவன் ஒருவன் தன் உள்ளங்கையில் உங்களை ஏந்தி கொண்டு சென்றால் மட்டுமே உங்கள் இலக்குகளை அடைய முடியும். இங்கு நீங்கள் அறியும் ஒவ்வொன்றையும் தொட்டெடுத்து தனக்கு உணவாக்கி அவன் உடல் பெருத்து எழ வேண்டும். ஞானம் கிளைத்தாளாது பழுத்த கனி போல் அவனில் செறிந்திருக்க வேண்டும். அதில் ஒரு கனியை சற்றே கொத்தி உண்பதே உங்கள் புற இருப்பென்று உணருங்கள். ஒரு வெற்றியை அடைந்தவர்கள் 1000 முறை வெற்றியை நடித்து அறிந்தவர்கள். ஒரு இன்பத்தை சுவைப்பவர்கள் 1000 முறை அவ்வின்பத்தில் திளைத்தவர்கள். சென்று தைக்கும் அம்புக்கு ஒரு கணம் முந்தி இலக்கடையும் அம்பொன்று உண்டென்று அறிந்தால் வில்லேந்தும் தகுதி பெறுகிறீர்கள் என்றாள் பால்குனை. சித்ராங்கதன் தன் முன் வந்து நாணலில் அமர்ந்த நாரை ஒன்றை கூர் நோக்கி
அச்சொற்களில் மூழ்கி நின்றான். உங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இங்குள்ள உடல் ஒரு விதை. அதில் முளைத்த ஒரு பெருமரம் கிளை வெறித்து வானை அள்ளட்டும் என்றாள் பால்குனை. சித்ராங்கதன் தன் முழு சித்தத்தாலும் ஒவ்வொன்றாக வந்தமரும் நாரைகளையே நோக்கி கொண்டிருந்தான். நாரை அங்கிருந்தது. நோக்குகிறேன் என்னும் உணர்வு இங்கிருந்தது. இரண்டுக்கும் நடுவே கண்காணா நுண்கோடென நோக்கு என ஒன்று ஊசலாடியது. கொண்டது, கொடுத்தது, ஆக்கி அழித்து ஆக்கி விளையாடியது. நோக்கும் நோக்கியும் நோக்கமும் நோக்குதலும் ஆன அறிதல் ஒன்று வேறெங்கோ இருந்தது. அவ்விருப்பை எட்டித் தொட முடியாதபடி எப்போதும் அகலும் அண்மையிலும் தொலைவிலும் என அவன் உணர்ந்தான். அக்கணத்தில் ஒரு நாரையின் விழி அவனை நோக்கி திரும்பியது. முழு நோக்குவட்டத்திலும் அந்த விழி மட்டுமே எஞ்சியது. அவன் அஞ்சி விழித்து கொண்டு தலையை அசைத்தான். என்ன என்றாள் பால்குனை. அவன் இல்லை என தலையை அசைத்தான். சொல்லுங்கள் என்றாள் பால்குனை. கலையும் ஓவியங்கள் என்றான். அருகே மிதக்கும் தக்கை போல அதை நோக்கி நகர்கையில் அலை கொண்டு விலகிச் சென்றது. அச்சொற்கள் வழியாக அத்தருணத்தை கடந்தான். சலிப்புற வேண்டியதில்லை இளவரசே. ஊழகம் என்பது எளிதல்ல. அது முதலில் தன் எல்லைகளையே காண்கிறது. வழிகளை அதற்கு பின்னரே அறிய முடியும் என்றாள் பால்குனை. சித்ராங்கதன், என் உள்ளம் நிலை கொள்ளாமல் உள்ளது என்றான். ஏன் என்று பால்குனை கேட்டாள். அவன் விழி திருப்பி, இப்போதென பிறிதெப்போதும் என் உள்ளத்தை நான் அறிந்ததில்லை என்றான். பட்டில் பொதிந்து வைக்கப்பட்ட கருங்கல் என இவ்வுடலுக்குள் உடலை உள்ளத்தை உணர்கிறேன். பால்குனை புன்னகைத்து, நல்ல ஓமை என்றாள். சித்ராங்கதன் கலைந்து நகைத்து, முன்பொரு பாடகன் பாடியது. இத்தருணத்தில் அவ்வுவமையே பொருத்தமாக தோன்றியது என்றான். இன்று இப்பொழுதில் பறவையை நோக்கும் ஊழகத்தின் முதல் பயிற்சியையே நாம் தொடர்வோம். இங்கு அமர்க என்று பால்குனை தன் அருகே சுட்டி காட்டினாள். தன் குரடுகளுடன் அவன் முன்னகர, அதை கழற்றுக என்றாள். அவன் கால் தூக்கி குரடுகளை உருவினான். காவலன் அவன் கால்களை முதல் முறையாக பார்த்தான். அகழ்ந்தெடுத்து நன்கு கழுவிய இன்கிழங்கு போல் இருந்தன. கொடிப்படர்வு தரையில் கால்களை ஊன்றிய போது கூசி நின்றான் சித்ராங்கதன். பின்பும் மெல்ல தூக்கி வைத்தான். அவன் உடல் விதிர்த்து கண்கள் கசிந்தன. கவசத்தையும் தோள் வளைகளையும் கங்கணங்களையும் கழற்றுங்கள். இந்த இன்குளிர் காற்று உங்கள் மேல் படட்டும் என்றாள் பால்குனை. ஊழகத்திற்கு அணிகள் எதிரானவை. அவை நம் உடல் அசைவில் ஒலிக்கின்றன. பெருமூச்சுடன் தலையசைத்தபடி தன் அணிகளை முழுக்க கழற்றிவிட்டு சித்ராங்கதன் அவள் அருகே அமர்ந்தான். அவளுடைய நோக்கை கண்டு கைகளில் அமைந்த மணிக்காப்புகளையும் கழற்றி அருகே வைத்தான். காவலன் அவற்றை எடுத்து உள்ளே கொண்டு சென்றான். அணிகளின்றி தன் உடல் எடையற்றிருப்பதை முதற்கணம் உணர்ந்தான். மறுகணமே அங்குள்ள அனைத்தின் நோக்குகளும் அவன் உடல் மேல் பதிந்து எடை கொண்டன. அலை உற்று கொண்டிருந்தது ஏரி. அவன் அதை அப்போதுதான் முதலில் பார்ப்பது போல் உணர்ந்தான். நீரின் நிறமின்மையின் ஒளி. நிறமின்மை கொண்ட நிறமென நீலம். அறியா இளமை ஒன்றில் அவன் தந்தையின் மடியில் அமர்ந்து அதன் மேல் களிப்படகில் சென்று கொண்டிருந்தான். அருகே அன்னை இருந்தாள். சுற்றிலும் நாரைகள் இதழ் மலர்ந்திருந்த நீலப்பரப்பு நெளிந்தது. அவன் அதை நோக்கி கை நீட்டி வா வா என விரல் அசைத்தான். பின்பு திரும்பி, தந்தையே, இவ்வண்ணம் நீலத்தில் வெண்பூ விரிந்த ஆடை ஒன்று எனக்கு வேண்டும் என்றான். ஒரு கணம் பொருளின்றி அவனை நோக்கிய தந்தை, மூடா என்று கூவியபடி அவனை தூக்கி நீரில் வீசினார். அன்னை அலறியபடி எழுந்து விட்டாள். செலுத்து படகை, அவன் ஆணென்றால் திரும்பி நீந்தி வரட்டும் என்றார் தந்தை. அவனுக்கு நீச்சல் தெரியாது, அவன் சிறு குழந்தை என்று அன்னை அலறினாள். அவன் பற்றி கொண்டு மிதந்த கொடிச்சுருள் நெக்கு விட்டு பிரிய நீரில் மூழ்கத் தொடங்கினான். அன்னையே அன்னையே என்று அவன் அழைத்த போது குரல் எழவில்லை. நீர் வாய்க்குள் புகுந்தது. குரல் ஒரு கொப்புளமாக வெடித்தெழக் கண்டபடி அவன் நீருள் இறங்கினான். அவனுக்கு மேல் குமிழிகள் வெடிக்கும் ஒலியுடன் நீர் பலகைகள் மூடிக்கொண்டன. ஓசைகள் மழுங்கி மழுங்கி அவ்வொலி போலவே குழைந்தாடின. அலறலோசை ஆடிப்பரப்பில் கை வழுக்கும் கீச்சொலி என எங்கோ கேட்டது. தலைக்கு மேல் ஒரு துடுப்பு நீரை கொப்புளங்களாக கேறியபடி அப்பால் சென்றது. ஆழத்திலிருந்து நீல இருள் எழுந்து அணுகி வந்தது. அப்போது அவன் எண்ணியது எதை? மூச்சிறுதி என, துளியுதிரும் கணம் என அவனில் நின்றது ஒரு விழைவு. அது என்ன?
எண்ணங்கள் உதிர்ந்தழிய உயிர் கை கால்களை தான் எடுத்து கொண்டது. உதைக்க உதைக்க இலைகளைப் போல நழுவ விட்டன நீர்ப்பாலங்கள் என்றாலும் அவனால் மேலே எழ முடிந்தது. கைகள் துழாவி துழாவி நீரின் எதிர்விசை அமையும் கோணத்தை கற்றுக்கொண்டன. இறுதி உந்தலில் எழுந்து நீரை பிளந்து ஆவேசத்துடன் மூச்சை விட்டான். மீண்டும் மூழ்கி எழுந்தபோது எளிதாக இருந்தது. மீண்டும் மூழ்கி எழுந்தபோது நீரை துழாவ கற்றிருந்தன கை கால்கள். கைகளை தூக்கி வைத்து கால்களை பரப்பி உதைத்து முன்னால் சென்றான். அப்பால் சென்ற படகிலிருந்து அவன் தந்தை எழுந்து இடையில் கை வைத்து அசையாமல் நின்றார். அவன் நீந்தி அருகே சென்றதும் துடுப்பை நீட்டும்படி ஆணையிட்டார். நீட்டப்பட்ட துடுப்பை பற்றி அவன் மேலேறி கவிழ்ந்து படகில் விழுந்ததும் அன்னை குனிந்து அவனை எடுத்து கொண்டாள். நெஞ்சோடு அணைத்து, என் மைந்தன் ஆண்மகன், என் மைந்தன் ஆண்மகன் என்றாள். தந்தை புன்னகையுடன் அமர்ந்தபடி, அதில் அவன் இனி உறுதியாக இருக்கட்டும் என்றார். அன்று மாலை அரண்மனையின் படைக்கல பயிற்சி இடத்தில் அவனை வர சொல்லி இருந்தார். அங்கே சென்றபோது கால்கள் கட்டப்பட்ட நாரைகள் சிறகடித்து எழ முயன்று ஒரு கழித்து விழுந்து தரையில் தவழ்ந்து எழுந்து மீண்டும் சிறகடிப்பதை கண்டான். வருக என்ற சித்திரபாணன் தன் உடைவாளால் ஒரு நாரையின் கழுத்தை சீவி எறிந்தார். திகைத்த நாரை குருதி கொப்பளிக்கும் நீண்ட கழுத்து நெளிய நின்று பின்னர் ஓடி கீழே விழுந்து கால்களை உதைத்து விரல்களை விரித்து சுருக்கி வலிப்பு கொண்டது. என அவர் ஆணையிட்டார். படைத்தலைவர், இந்த நாரைகள் அனைத்தையும் கொல்லுங்கள் இளவரசே என்றார். அவன் தந்தையை நோக்கிய பின் வாளை வாங்கி கொண்டான். அதை ஒரு முறை காற்றில் சுழற்றிய பின் சீரான நடையுடன் சென்று ஒவ்வொரு பறவையாக வெட்டி தள்ளினான். வாள் சுழலில் தெரித்த குருதி துளிகள் அவனை சூழ்ந்து பறந்து உடல் மேல் பெய்து வழிந்தன. உடை நனைந்து ஒட்டி கொண்டது. கால்களை தூக்கி வைத்த போது செந்நீர் தடம் பதிந்தது. கால் விரல்கள் ஒன்றுடன் ஒன்று ஒட்டின. தன்னை சூழ்ந்து குருதி சிதற சிறகடித்து கிடந்த நாரைகளின் உடல்களை நோக்கியபடி அவன் வாள் தாழ்த்தி நின்றான். அந்த வாளை உன் கழுத்தின் பெருநரம்பின் மேல் வைத்து கொண்டு நில் என்றார் சித்திரபாணன். அவன் வாளை வைத்தபோது கைகள் நடுங்கவில்லை. அவனுடைய தெளிந்த விழிகளை நோக்கி சில கணங்கள் நின்ற பின் சித்திரபாணன் புன்னகை செய்தார். இப்பறவையை பார்க்கையில் உங்களுக்குள் என்ன நிகழ்கிறது என்றாள் பால்குனை. விழித்தெழுந்த சித்ராங்கதன் தனிமை என்றான். முற்றிலும் தனித்திருக்கிறேன். பால்குனை, பறவையை பார்க்கையில் பறவையுடன் எண்ணுள் எழும் பறவை எனும் எண்ணம் அறியா சரடொன்றால் இணைக்கப்படுகிறது. அக்கணமே அந்நிகழ்வை பார்க்கும் பிரிதொன்று எண்ணிலிருந்து விலகிச் செல்கிறது. அப்பிரிதொன்றை பார்க்கும் பிரிதொன்று அதன் பின் எழுகிறது. 1 100 பெருகி இவ்வெளியெங்கும் நானே சூழ்ந்திருக்கிறேன். விரிசலிட்ட பளிங்கில் என பல 100 முகங்கள். அவ்வறிதல் ஒரு தழலாட்டம். தழல் எறிந்து தன்னைத்தானே அணைத்து கொள்வது என்று பால்குனை தொடர்ந்தாள். அகம் மெல்ல அணைந்த பின் நான் என் நாரையை பார்க்கையில் இங்குளேன் என்றும் அங்குளது என்றும் அறிகிறேன் என்றும் அறிவென்றும் 4 முனைகள் எழுகின்றன. ஒவ்வொன்றும் மழுங்கி ஒன்றாகி பின் அணைகின்றன. அறிவு என்னும் ஒன்று மட்டுமே எஞ்சுகிறது. முழுமை கொண்ட ஒன்று மிக அருகே உள்ளது. தற்செயல் என தன்னை காட்டி நோக்குப்பட்டதும் மறைகிறது என்றான் சித்ராங்கதன். ஆனால் பறவையின் விழிகளை சந்திக்க அஞ்சுகிறேன். ஏன் என்றாள். அவன் பெருமூச்சு விட்டான். அவனை சற்று நேரம் நோக்கிய பின், இங்கமர்ந்து என் விழி கோணத்தில் அப்பறவையை பாருங்கள். உங்கள் உடல் இங்கே உதிரட்டும். விழி தன் ஊன் வடிவை உதறி ஒளி மட்டுமென ஆகட்டும். ஒளி சென்று அப்பறவையை தொடட்டும் என்றாள் பால்குனை. அவன் செவியறியாது நெஞ்சு நுழையும் குரல் என அது ஒலித்தது. அப்பறவை என்றான அவ்வறிதல் அதிலிருந்து பிரிந்து எழட்டும். அது மீண்டு வந்து சேர ஓரிடமின்றி வெளியில் எஞ்சட்டும். அவள் குரல் ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லாத எண்ணமென்றே இருந்தது. ஆனால் இவை அனைத்தும் வெறும் சொற்கள். இச்சொற்கள் அந்நிலை நோக்கி இழுக்க வல்லமை கொண்டவை என்பதனால் மட்டுமே சொல்லப்படுகின்றன. அந்நிலை அடைந்ததுமே இவை பொருளற்று எங்கோ உதிர்ந்து மறைந்து அழிந்துவிட வேண்டும். சித்ராங்கதன் அவள் விழிகள் சுடர்வதை நோக்கினான். எதிரே இருந்த நாரையை நோக்கி தன் முழு தன்னுணர்வையும் விழியில் நாட்டினான். அதை நோக்கிய நோக்குகள் ஒன்று மேல் ஒன்றென அடுக்கப்பட்டன. நோக்குகளின் மாலை, மாலை இணைந்த மலர், மலர் குவிந்த மொக்கு, மொக்குள் கறந்த மனம், கொதிக்கும் புது குருதி மனம் அது. அவன் உடல் தளர்ந்தது. அவன் இருந்த அந்த கொடித்தீவு பால்குனையை அவனிடமிருந்து பிரித்தபடி 2ஆக கிழிப்பட்டது.
ஒவ்வொரு கொடி இணைப்பாக நரம்புகள் என அறுபட்டு ஓசையின்றி பிரிந்து விலகத் தொடங்கின. பதைப்புடன் அவன் கை நீட்ட முயன்ற போது உடல் செயல் இழந்திருந்தது. சொல்லெடுத்து அவளை அழைக்க விழைந்தான். அத்தனை சொற்களும் முன்னரே உதிர்ந்து விட்டிருந்தன. பிளந்த இடைவெளியில் அடியெலி கருமையென எழுந்தது. தவித்து தவித்து முள்முனையில் நின்று தத்தளித்துவிட்டு கை நீட்டி எம்பி தாவினான். மலைச்சரிவின் செங்குத்தான ஆழத்தில் விழப்போகும் போது கை நீட்டி விளிம்பின் வேரை பற்றி கொள்ளும் துடிப்புடன் அவள் கைகளை பற்றி கொண்டான். மூச்சு சீர உடல் வியர்த்து நடுங்க முனகினான். பால்குனையின் கைகள் நீண்டு அவன் தோளை வளைத்தன. தன் உடலை வளைத்து அவள் தோளில் முகம் அமைத்து உடல் சேர்த்து கொண்டான். அவன் உடல் காற்றின் விரைவில் அதிரும் இலை போல நடுங்கிக் கொண்டிருந்தது. மேலும் மேலும் அவன் பால்குனையின் உடலில் தன்னை ஒட்டி கொண்டான். புயல் காற்றில் பாறை மேல் படரும் மென்பட்டு போல, மண்ணில் ஊன்றி தன்னை செலுத்தி கொள்ளும் மண்புழு போல. பிரிதின்றி படிந்ததும் அவன் உடலின் அதிர்வு இல்லாமலாயிற்று. அந்த கணம் வரை தத்தளித்த நோக்கு கூராகியது. அவன் அந்த நாரையை நோக்கிய போது நாரை மட்டுமே எஞ்சியது. பின்பு நாரையும் மறைந்தது. நாரை என தன்னை காட்டிய அறிதல் மட்டுமே அங்கே இருந்தது. அவ்வறிதலின் உள் சென்று சேரும் பெருங்கடலின் விரிவை கண்டான். அது நான் என்று உணர்ந்தான். அங்கிருந்தான். என்றாள் பால்குனை. நாரை இனியது, மெல்லியது என அவன் சொன்னான். ஈரக்களிமண் என சொல் குழைந்திருந்தது. என்றாள் பால்குனை. அவன் கண்களில் நீர் சுரக்க, தன் கூட்டில் அமர்ந்த அன்னை நாரையின் விழிகள் என்றான். காண்டீபம் 27வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.